மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாள் விழாக்கள் தமிழ்நாடு முழுவதிலும் பல வகைகளில் நடத்தப்பட்டு வருகிறது. இலக்கிய விழாக்களாகவும் ஏழை எளியவர்கள் பயன்பெறத்தக்க வகையிலான நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்வுகளாகவும் பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள் என்கின்ற வகைகளில் இயக்க பிரச்சார நிகழ்ச்சிகளாகவும் கருத்தரங்கங்கள், கவியரங்கங்கள், வாழ்த்தரங்கங்கள், பட்டிமன்றங்கள், பாட்டு பட்டிமன்றங்கள் என்று இலக்கிய நிகழ்ச்சிகளாகவும் பலவாறாக நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு புதுமையான முயற்சியாக சைதை தொகுதியில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு சைதாப்பேட்டையை ஒரு அசுரத்தனமான வளர்ச்சிக்கு வழிவகுத்திருக்கிறார்கள். குறிப்பாக கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை என்பது தமிழ்நாட்டிலேயே அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத மருத்துவ உபகரணங்களுடன் கூடிய ஒரு மருத்துவமனையை கட்டமைத்து தந்தமைக்கும், இந்தியாவில் முதல் பிரத்யேகமான வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனையை சைதாப்பேட்டையில் அமைத்து தந்ததற்காகவும், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு 6.5 ஏக்கர் நிலப்பரப்பில் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை வளாகத்திலேயே உலகிலேயே மிகப்பெரிய குழந்தைகளுக்கான மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி மையம் 417 கோடியே 7 லட்சம் மதிப்பீட்டிலான ஒரு மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியமைக்காகவும், இப்படி உலக அளவில் சைதாப்பேட்டைக்கு பெருமை சேர்த்த, புகழ் சேர்த்த வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற வகையில் அவருடைய பிறந்தநாள் விழாவில் பொதுமக்களே பங்கேற்று நடத்துகிற வகையில்தான் இந்த வாக்கத்தான் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கான இந்த வாக்கத்தானில் சற்றேறக்குறைய 20,000 சைதாப்பேட்டையைச் சேர்ந்த பொதுமக்கள் குடும்பங்களுடன் கலந்து கொண்டு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பது என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவர்கள் ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் தொகுதியிலேயே சுற்றி முடித்து விட்டு வருவார்கள். அவர்கள் போகிற வழிகளில் அவர்களுக்கு ஹைட்ரேஷன் மற்றும் பல்வேறு நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் அவர்களை என்டர்டெயின் பண்ணுகிற வகையில் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த மாரத்தான் தொடங்கி வைக்கும்.